எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட இந்த ட்ராவல் டைரிஸில் செகண்ட் டெஸ்டினேஷன். நம்ம ஃபஸ்ட்டு சோட்டானிக்கரை பகவதி அம்மனை பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடுங்கலூர் பகவதி அம்மன். இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக இந்த சுவாமியுடைய க்ஷேத்திரத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் நிறைய இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த கொடுவாள் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஆடுவாங்க. பார்க்க நமக்கு அப்படியே மிரட்சியாக இருக்கும். இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக வந்திருக்கேன். லிட்ரலி எனக்கு இந்த சாமி பற்றி நான் வரலாறு தெரில. பட் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, அங்கே மதுரையை எரித்த கண்ணகி ஆவேசமாக இங்கே வந்து கேரள நாட்டில் தான் வந்து அவங்க வந்து தெய்வம்பதி அடையிறாங்க. அப்படி ஆவேசமாக வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் அவங்கள தனக்குள்ளே ஐக்கியப்படுத்திக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அதாவது கண்ணகியோடைய அம்சம்னு சொல்கிறாங்க, பகவதி அம்மன்னு சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு கிடைச்ச ஒரு செவிவழி செய்தி, ஒரு கர்ண பரம்பரை செய்தி இதுதான். நான் உள்ளே போயிட்டு நான் நியூஸ் கேதர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நான் முதல் முறை தேவி கொடுங்கலூர் பகவதி அம்மையை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை வாழ வைக்கிற அந்த சுவாமி உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்பாளுடைய இந்த க்ஷேத்திரம் எழில் மிகுந்த ஒரு கோலம். அதாவது என்னென்னா, ஒரு பிஸி ஸ்ட்ரீட் மிட் ஆஃப் தி டவுனில் இருக்குது. ஆனால் சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் ஆலமரம் தான். ஆலமரத்துக்கு நடுவில் அம்பாள் வந்து எழில் மிகுந்த தோற்றத்தில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் உள்ளே போய் சேவிச்சுட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் உங்கள் சார்பாக வேண்டிக்கிறேன். அவன் எங்கப்பா மனோஜ் ஆடுக்குள்ளே இருக்கானா?